அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த நாள். இந்த நாளில் நம் கேட்கக்கூடியதை அனைத்தும் தரக்கூடியது, நம் நினைத்தது நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான நாள். அது மட்டும் கிடையாதுங்க, செல்வத்தையும் பணத்தையும் காந்தம் போல ஈர்த்து வந்து தரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை. இந்த நாள் வியாழக்கிழமை மட்டும் கிடையாதுங்க, குருக்குரிய அதாவது குரு பகவானுக்குரிய அற்புதமான நாள். இந்த நாளில் இன்னொரு சிறப்பும் இருக்குது. அதாவது இன்றைக்கி வந்திருக்கிற இந்த நாளில், அதாவது 12/9/2024ங்க. இந்த 12 வந்து ப்ளஸ் பண்ணிங்கன்னா 3. இந்த 3 யாருக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்குரிய அற்புதமான எண் இந்த 3. இந்த வியாழக்கிழமையில் இந்த 3 வந்திருக்குங்க. அது மட்டும் கிடையாதுங்க, மிகவும் அபூர்வமான, அதாவது இன்றைய நாளில் ஒரு ஏஞ்சல் நம்பரும் வந்திருக்குங்க, 369. இந்த 369 அனைவருக்கும் தெரியுங்க, மிகவும் அற்புதமான பலனை இந்த நம்பர் நமக்கு பெற்று பர்டிகுலராக இந்த ஏஞ்சல் நம்பர் வந்திருக்க அந்த தினத்தில் இந்த நம்பரை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் அதிக பணத்தையும் செல்வத்தையும் ஈர்ப்பீர்கள். உங்கள் வாழ்க்கைக்கு பல புதிய ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படும். இந்த நம்பரை இன்றைய தினத்தில் பார்த்தா அந்த நம்பருக்கு நீங்கள் நன்றியை சொல்லுங்கள். கண்டிப்பாக இது எல்லாம் உங்களுக்கு நடந்தே தீரும். எங்கே இந்த நம்பர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 12/9/2024ங்க. முதல்ல நாள் பார்த்தீங்கன்னா 12. இந்த 1 + 2 கூட்டினீங்கன்னா 3 வரும். மாதம் பார்த்தீங்கன்னா 9. இந்த வருஷத்தோட கடைசி நம்பர் பார்த்தீங்கன்னா 2024. இந்த 24 கூட்டினீங்கன்னா 6 வரும். டேட்டு பார்த்தீங்கன்னா 3, மாதம் வந்து 9, வருஷத்தோட கடைசி நம்பர் 6 வருது. இந்த 369 இன்றைய நாளில் வந்திருக்கு. மிகவும் அற்புதமான, நம் கேட்டதையும் செல்வத்தையும் பணத்தையும் எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நம்பருங்க. அதனால் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய முறையை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய பீரோ நிறையும் அளவுக்கு பொண்ணும் பொருளும் சேரும். கண்டிப்பாக சேரும். நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் இதை பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இன்று இரவு 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் நீங்கள் செய்யலாம். இன்றைய நாள் முழுக்க குருவின் ஆதிக்கம் நிறைந்து இருக்கு. அதாவது குரு பார்க்க கோடி நன்மைகள், குருவருள் இருந்தால்தான் திருவருளையே பெற முடியும் அப்படின்ற ஒரு வாக்கு இருக்குங்க. அதாவது குருவே சகலத்துக்கும் ஆதாரமாக திகழ்பவர். குருவின் பார்வை பட்டாலே சகல செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். அதனால் இன்றைக்கு இந்த குருவுக்கு உரிய அற்புதமான இந்த நாளில் உங்களுடைய இடது கையில் வாட்சி கட்டுறீங்க பாருங்கள். அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஜூபிட்டர், அதாவது இந்த வியாழனுக்குரிய சிம்பிள் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இந்த சிம்பிளை உங்களுடைய கையில் வரைஞ்சிக்கோங்க. மஞ்சளால் வரைஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. ஸ்கெட்ச் பென் மஞ்சள் கலரில் இருந்துச்சுன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து மஞ்சளில் தண்ணீர் கலந்து கையில் வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இருந்தாலே போதும். அதே போல் உங்களுடைய உள்ளங்கையில் கட்டை விரலுக்கும் பக்கத்தில் இருக்குது பாருங்கள், ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கிறது தான் குருமேடு. இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். அதுபோல் உங்களுடைய குருமேட்டில் இன்றைக்கி கொஞ்சமாக மஞ்சளை எடுத்து அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம், அதாவது ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் உங்களுக்கு வேலை இருக்கும். அதனால் ஒரு கொஞ்சம் நேரமாவது அந்த இடத்துல மஞ்சள் இருக்கிறது போல் பார்த்துக்கோங்க. இது போல் இன்றைக்கு கட்டாயம் செய்யுங்க. இப்படி செய்வதன் மூலமாக உங்களுக்கு குரு பகவானுடைய பேரருள் கிடைக்கும். குரு பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அனைத்தும் உங்களை இன்று வந்து சேரும். அதே போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களால் பூஜை ரூமுக்கு போக முடிஞ்சதுன்னா இதை பூஜை ரூம்லையும் செய்யலாம். பூஜை ரூமுக்கு போக முடியாதவங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு செய்யுங்க. இது செய்யும்போது நான்வெஜ் சாப்பிட்ருக்கக்கூடாது. அதே போல் மாதவிடாய் காலத்தை தவிர்த்து விடுங்கள். சப்போஸ் நீங்கள் மாதவிடாய் காலமாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் குழந்தைகளை, உங்கள் அம்மா அப்பா, உங்கள் கணவரை, இல்லை மாமனார் மாமியாரை, இது போல் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள யார் வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம். அதாவது இன்று வந்து உங்களுடைய இடது கையில் வாட்சி கட்டுற இடத்துல இந்த ஜூபிட்டர், அதாவது வியாழனுக்குரிய சிம்பிளை வரைஞ்சிட்டிங்க. உங்களுடைய ஆள்காட்டி விரலுக்கு கீழே மஞ்சள் அப்ளை பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய கிளாத் எடுத்துக்கோங்க, துணி எடுத்துக்கோங்க. டைலர் கடையிலலாம் கேட்டிங்கன்னா சின்ன பிட்டு துணி கூட கிடைக்கும், அது கூட இருந்தால் எடுத்துக்கோங்க. சப்போஸ் ஒயிட் கலர் துணி இருந்துச்சுன்னா அதை வந்து மஞ்சளை நினச்சி மஞ்சளாக்கிக்கோங்க. இது ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா 21 பச்சரிசி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட பச்சரிசி இல்லைன்னா
3 விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க. விரலி மஞ்சள் இல்லாதவங்க குண்டு மஞ்சள் எடுத்துக்கோங்க. சப்போஸ் பச்சரிசியும் விரலி மஞ்சளும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க. 21 பச்சரிசி, 3 விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க. இந்த விரலி மஞ்சள்லையுமே ரெட் கலர் பெண்ணால் இந்த ஜூபிட்டருக்குரிய சிம்பிளை வரைஞ்சிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இந்த சிம்பிளை அந்த விரலி மஞ்சளில் எழுதிக்கோங்க. அடுத்தது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய குரு பகவானுக்குரிய மந்திரம், இந்த மந்திரத்தை இன்றைக்கு 3 முறை அந்த பேப்பரில் எழுதுங்க. அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவோடைய பீஜ மந்திரம். ஓம் க்ரம் க்ரீம் க்ரோம் சக குருவே நம. ஓம் க்ரம் க்ரீம் க்ரோம் சக குருவே நமக. இப்படியும் இந்த பீஜ மந்திரத்தை சொல்லலாம். ஓம் ஸ்ரம் ஸ்ரீம் ஷௌம் சக குருவே நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லலாம். இது ரெண்டுத்தில் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் சொல்லுங்கள். 3 முறை மட்டும் இதை நீங்கள் சொல்லிக்கொண்டே அந்த பேப்பரில் நீங்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஸ்கெட்ச் பெண்ணால் எழுதுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சப்போஸ் மஞ்சள் நிறம் கிடைக்காத பட்சத்தில் மஞ்சளில் தண்ணீர் கலந்து அந்த பேஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி இந்த மந்திரத்தை 3 முறை எழுதலாம். சப்போஸ் இதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ப்ளூ கலர் பெண்ணாலே 3 முறை இந்த மந்திரத்தை எழுதிடுங்க. அந்த பேப்பரை திருப்பி உங்களுக்கு என்னென்னலாம் வேண்டும், நல்ல ஒரு செல்வ வளம் பெருக வேண்டும், பணவரவு அதிகரிக்க வேண்டும், வருமானம் பெருக வேண்டும், இன்க்ரிமெண்ட் வேண்டும், கோடீஸ்வர யோகம் வேண்டும், அதாவது என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு வேணுமோ அதை 6 வேண்டுதலை அதில் எழுதிடுங்க. என்ன வேணாலும் கேட்கலாம். நீங்கள் 1 லட்சம் பணம் வேண்டும், நல்ல ஒரு வேலை வேண்டும், இது போல் உங்களுக்கு என்ன வேண்டுமோ 6 வேண்டுதலை அதில் எழுதிடுங்க. அதுக்கு கீழே 9 முறை நன்றி சொல்லிடுங்க. அந்த பேப்பரில் நன்றி நன்றி நன்றின்னு 9 முறை நன்றி சொல்லிடுங்க. அதாவது 3 முறை மந்திரத்தை எழுதிட்டீங்க. 6 வேண்டுதலை, அதாவது பணம் செல்வம் பெருக வேண்டும் 6 வேண்டுதலை எழுதியிருக்கீங்க. 9 முறை நன்றின்னு எழுதியிருக்கீங்க. அடுத்தது அதுக்கு கீழே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 369 அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க. இப்படி எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மஞ்சள் நிற துணியோ பேப்பரோ வச்சுருக்கீங்க பாருங்கள், அதில் இந்த பேப்பரை வச்சு அந்த 21 அரிசியும் 3 மஞ்சள் கிழங்கையும் வச்சு அதை ஒரு பொட்டலம் போல் மடித்து அதை உங்களுடைய பீரோவில் நீங்கள் எந்த இடத்துல பணம் காசு நகைலாம் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல இதை வைக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மூட்டையை கையில் வச்சுட்டு நான் சொன்ன இந்த பீஜ மந்திரத்தை ஒரு 108 முறை இல்லைன்னா 54 முறையாவது சொல்ல பாருங்கள். சொல்லி முடித்ததுக்கப்புறம் அதில் நீங்கள் என்னென்னலாம் எழுதியிருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைத்திட்டால் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்களோ அது போல் ஒரு இமேஜினேஷன் பண்ணிவிட்டு நம்மளுடைய குலதெய்வத்துக்கும் நம்ம இஷ்ட தெய்வத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நீங்கள் குரு பகவானுக்கும் நன்றியை சொல்லிவிட்டு இதை உங்களுடைய பணம் காசு வைக்கிற இடத்துல உங்கள் பீரோவில் வச்சுடுங்க. இப்படி வைக்கும்போது உங்கள் பீரோ பொண்ணும் பொருளும் பணமும் நிரம்பி வழியக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இந்த ஒரு மூட்டை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கு என்ன வேலை இருந்தாலும் இதை மறக்காமல் செஞ்சுடுங்க. இதை நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மூட்டையை மாற்றணும்னு அவசியம் கிடையாது. 1 வருடம் வரைக்கும் அப்படியே இருக்கலாம். மஞ்சளும் பச்சரிசியில் வண்டு வந்துடுச்சுன்னா அதை மரத்துக்கடியில் போட்டுட்டு இதே போல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும். நல்லதே நடக்கும். நன்றி.